ஆண்டவராகிய இயேசு நாமப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோம். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியம் மேலோங்கும் போது சரீர ஜீவியம் தானாகவே மேலோங்கும், ஆசிரியக்கப்படும். இது ஒரு விதி, இதை மாற்ற முடியாது. ஆவிக்குரிய ஜீவியம் தளர்ந்து போகும்போது, ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரோடு உள்ள தொடர்பிலிருந்து விட்டு போகும்போது, தேவ சித்தப்படியான காரியங்களை செய்யாமல் போகும்போது நம்முடைய சரீர வாழ்க்கையும் இல்லாமலாகும் என்பதுதான் வேதத்துடைய உண்மை. கர்த்தரோடு இருக்கும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனுகிரகித்து நம்முடைய காலம் முடியும் வரைக்கும் எல்லா விதமான இன்மைக்குரிய நன்மைகள், மறுமைக்குரிய நன்மைகளாலே நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கும் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே சத்தத்தை மாற்றுவதல்ல, சத்தியத்துக்கு உட்பட்டு வர வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7லிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று பேசின வார்த்தைகளை அங்கு நாம் கவனிக்கலாம். இந்த ஆலயத்தில் அன்றைக்கு என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், ஆலயத்தை எவ்வாறு வைத்துக் கொண்டார்கள், அவருடைய மனநிலை என்ன என்பதை குறித்து அவன் திட்டவட்டமாக சொல்கிறான். குறிப்பாக சில நிமிடங்கள் இருக்கு அப்படின்னாலே குறிப்பாக சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புதிய பாட்டில் உள்ள சத்தியங்களை சில உதாரணத்தோடு அவர்களை பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல ஆலயத்தில் நின்று கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் முழுமையாக வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதிலே அவன் மக்களை எச்சரிக்கிறான். தேவாலய வாழ்வை உங்களுடைய அனுகூல வாழ்விலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவாலயத்திலே ஒரு வாழ்வு, வெளியிலே இன்னொரு வாழ்வாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார். வாசித்து பார்த்தால் தெரியும். அவனுடைய மேல் கீழ் உள்ள பகுதிகளை தெளிவாக்கி கொண்டால் உங்களுக்கு இன்னும் அது புரியும். தேவாலயத்திலே சென்று கொண்ட ஒரு வாழ்வு, உள்ளிருக்கும் போது ஒரு வாழ்வு, அங்கு பலியிடும் போது ஒரு வாழ்வு, வெளியே போய் இன்னொரு வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேதம் அனுமதிப்பதில்லை. இதை எச்சரித்தார். தேவ ஆலயத்துக்குள்ளாக எப்படி வாழ்கிறீர்களோ அதே போல நீங்கள் வெளியும் உங்களுடைய வாழ்விலையும் எல்லா சூழ்நிலையிலும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தினார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவ ஆலயம் அவர்களை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கள்ள தீர்க்கதரிசிகள் அவளுக்கு போய் வந்தார். தேவ ஆலயம், அந்த ஆலயத்தின் உங்களுக்கு தெரியும். அதை ஒரு நாள் நான் பேசுகிறேன். பழைய ஏற்பாடு ஆலயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆலயம் அவளை காக்கும் என்று அநேகர் அவளுக்கு போதித்து வந்தார். எவ்வளவு சொன்னார், அன்றைய தீர்க்கதரிசி சொன்னார், இந்த கள்ள தீர்க்கதரிசனத்தை நீங்கள் நம்பக்கூடாது என்று மக்களிடத்திலே போதித்தார். ஆலயம் உங்களை காக்க போவதில்லை, இந்த தேவாலயத்தை கும்பிடுவதனாலே அது உங்களை காக்க போவதில்லை என்று அவர் சொன்னார். இன்றைக்கும் ஆலயத்தை நம்பி, கோபுரங்களை நம்பி, இவ்வாறு பட்ட காரியங்களை நம்பி அநேகர் கெட்டு போக, இந்த ஆலயத்தை செய்வதனாலேயோ மண்ணினால் செய்யப்பட்ட கல்லினால் கட்டப்பட்ட இந்த ஆலயங்களை விரிவாக்குவதனாலேயோ அழகுபடுத்துவதனாலேயோ விதமான பெரிய நன்மைகளும் இதுல இல்லை. அது ஆண்டவருக்கு செய்யப்படுது. அநேகர் கூடி இருக்கின்ற, கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம், அதை நாம் அழகுபடுத்த வேண்டும், அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ஆலயத்தை அவர்கள் மேன்மைப்படுத்துவதனாலே தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆலயத்தை நல்லாக்கி அழகாக்குவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை எரேமியா தீர்க்கதரிசி ஆலயத்தின் வாசலில் நின்று அழகாக மக்களுக்கு எச்சரித்தார். இன்றைக்கும் அநேகர் ஆலயத்தை அழகுபடுத்துவார்கள், பெயிண்ட் பண்ணுவார்கள், பயங்கரமான சேர் போடுவார்கள், கோபுரங்கள் கட்டுவார்கள், ஆலயத்துக்கு வெள்ளை அடிப்பார்கள், பல காரியங்களை செய்வார்கள். அதை விட அவருடைய ஜீவியத்திலே அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி சத்தியத்துக்காக கொண்டு போவதைத்தான் ஆண்டவராகிய தேவன் மிகவும் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆலயமாகிய கட்டணங்களே இன்றைக்கு அதில் நான் வாசம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்கள் சரீரத்துக்குள்ளே அவர் வாழ்கிறபடினாலே நாமே தேவனுடைய ஆலயம் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. அவை இந்த ஆலயத்தை கெடுக்காதபடி காக்க வேண்டும். கைகளால் கட்டப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள் இவைகள் எல்லாம் நம்போது ஒரு பெந்தேகோஸ்தே
அனுபவத்துக்குள்ளாக இருக்கிற, சத்தியத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மக்களுக்கு ஒரு அடிப்படையான உபதேசமோ நம்பிக்கையோ விசுவாசமோ அல்ல, அவைகளில் இல்லை. உங்களுடைய ஆலயம் தான், தேவன் தங்குவதற்குரிய ஆலயம், அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மிகவும் பக்தி காட்டி தேவாலயத்தை கள்ளப்புகையாந்தார் அன்றைக்கு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, அதை கள்ளப்புகையாக்குங்கள் என்று சொல்லி அதை சாட்டைகளால் அடிக்கவும் பல்வேறு காரியங்களை அங்கு செய்தார். கள்ளப்புகையாக்க மிகவும் பயங்கரமான பக்தி காட்டி அதற்குள்ளே உள்ளே வந்த பிறகு பெரிய பக்தி, பரிசுத்தம் இவைகளை காட்டி அவர்கள் தன்னுடைய ஜீவியத்திலே எல்லளவும் எதுக்கும் இடங்கூடாதபடி அவர்கள் துன்மார்க்க வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தார்கள். இதை எரேமியா கண்டித்தான். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியவில்லை என்று அந்த அதிகாரம் முழுவதும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அருமையான தேவஜனமே, இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு பல காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நாம் அதன் மூலமாக நமக்கு மகிமைப்படும். அதில் அவர் சொன்ன, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஆலயத்தை சீர்படுத்துவதல்ல, ஆலயத்தை அழகுபடுத்துவதில்லை. கைகளினால் கட்டப்பட்ட இந்த செங்கல்னால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துவதனாலே பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்போது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன், ஆசீர்வாதமாக அனுக்கிரகமாக வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் அதில் ஒரு உண்மையை பேசினார். இறைமையை இதை எடுத்து ஜனங்களுக்கு சொன்னார். இன்றைக்கும் வழிகளும் கிரியைகளும் எங்கோ இருக்கிறது, எப்படியோ இருக்கிறது. ஆனால் ஆலயத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்திலே பலிபீடம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஸ்டேஜ் எல்லாம் பலிபீடமா, இன்றைக்கு இதை பலிபீடம் என்று சொல்லி அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை தொட்டு கும்பிடுவர்களும் அதை பார்த்து எல்லாமும் செய்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு உபதேசத்தின் அடிப்படையிலே உண்மையானதல்ல. அவைகளை மதிப்பு கொடுக்க வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அவைகளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு புனிதத்தை கொடுப்பதற்கு புதிய ஏற்பாட்டில் இடமில்லை. உங்கள் வழிகள் உங்கள் கிரியைகள் சீர்படுத்தப்பட்டால் தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். இன்றைக்கு பொய் வார்த்தைகள் ஏராளம் காரணமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பொய்யான தீர்ப்பு தரிசனங்கள், பொய்யான நய வசனிப்புகள், சத்தியத்துக்கு மாறி தேவனுக்கு மாறி நம்முடைய இதயத்தில் தோன்றுகிற அந்த ஒரு விதமான கற்பனையின் உபதேசங்களை தங்களை சாதமாக ஆட்களை பிரியப்படுத்தும்படியாக பேசி அதிகமான நய வசனிப்புகள்னாலே இன்றைக்கு பல்வேறு விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இறைமையா திட்டத்தை சொல்லுகிறார், பொய் வார்த்தைகளை நம்பி கொள்ளாதிருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் திரும்பவும் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி என்று அவன் மிக தெளிவாக அந்த வசனத்திலே ஆழமாக பேசுகிறார். இன்னும் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொல். இந்த நாட்களில் பொய் வார்த்தைகள்னாலே அநேக விசுவாசிகள், அநேக வருஷங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வாழ்ந்த விசுவாசிகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே அலைந்து திரிகிறார்கள். கேட்ட சத்தியத்தை மாறி, கேட்ட உபதேசத்தை மாறி, கேட்ட அடிப்படையான தன்மைகளை மாற்றி, கடைசியிலே சில துன்பங்கள் துயரங்கள் வரும்போது உபதேசங்களை மாற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்ட சத்தியத்திலே உறுதியாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கு சொல்லப்பட்டது, ஒன்று கூடாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நம்பக்கூடாது என்பதுதான் வேதத்துடைய சத்தியம். பொய் வார்த்தைகளை நம்பாது. சத்தியம் உள்ளதென்று வேதத்திலே வசனத்தின் மூலமாக அறிந்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் சத்தியத்தை கேட்டிருப்பாயானால் அந்த சத்தியத்திலே உறுதியாக நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இன்னும் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்துடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் என்று சொல்லி அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சீயோனிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்துடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் என்று ஒரு சரித்திர காரியத்தை எரேமியா முன்வைப்பார். அங்கே அழிவு ஏற்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் பொல்லாப்பு செய்யக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும். மனம் திரும்புவர்கள் மனம் திரும்புவதற்கு என்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இந்த பிரசங்கங்கள் சொல்லப்படுவதில்லை, செய்யப்படுவதில்லை. ஆண்டவர் ஜனங்கள் சீர்கெட்டு கிடக்கிறார்.
ஆகவே இந்த உலகம் கேடு உடையதாக மாறுகிறது. என் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது சேமத்தை மறுத்து கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சேமத்தை கொடுப்பார். அவருடைய சத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் கேட்டு அதன்படி செய்யும் போது நிச்சயமாக சேமம் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். திரும்பவும் ஆதி அன்பு சபைகளுக்குள்ளே நிச்சயமாக உருவாகும். நீங்கள் சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அநேகர் போன் பண்ணி கேட்டபடினாலே சொல்றேன். அநேகர் கேட்டாங்க, என்ன அப்போஸ்தலர் உபதேசம் என்று நான் சொன்னேன். அந்த அப்போஸ்தலர் உபதேசங்கள் எல்லாம் என்று எல்லா சபைகளும் பேசுவதுதான், எல்லாரும் பேசுவதா, ஆனால் காது கொடுக்க மாட்டார். திரும்பவும் இந்த காணொலி மூலமாக நான் உங்களோடு பேசுகிறேன், சபையாருக்கு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிப்பார்கள் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வந்து அந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வரும் என்று ப்ராமிஸ் பண்ணி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதற்காக காத்திருங்கள் என்று சொல்லி காத்திருந்த போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் நிழலிட்டு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்த போது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அந்த இடத்துல பேசி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு அநேக சபைகள் அந்நிய பாஷையின் அடையாளத்தை இழந்து நிற்கிறது. திரும்பவும் ஆதி அன்பை எல்லா சபைகளும் பெற்றுக்கொள்ளும் போதுதான் எழுப்புதல் உண்டாகும். திரும்பவும் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு எல்லாரும் பேச வேண்டும். அது அந்நிய பாஷையின் அடையாளமாக பரிசுத்தாவின் அடையாளமாக இருக்க வேண்டும். வாயில் வருகிறது எல்லாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டுடைய அருளோடு கூடிய அந்த பரிசுத்தாவியரோ பேசுகிற அந்நிய பாஷையை சபை பேசும்போது திரும்பவும் எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். எங்கே கவனியுங்கள், இந்த பேதுரு இந்த பரிசுத்தாவை பெற்று ஜனங்கள் ஆயிரக்கணக்காக கூடி நிற்கிறார்கள். அவனிடத்திலே எழும்பி நின்று 120 பேர் மத்தியிலே, அவரோடு இருந்த 120 பேர் மத்தியிலே எழும்பி நின்று பரிசுத்தாவின் மூலமாக ஒரு பெரிய சத்தியத்தை அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அதான் நான் நினைக்கிறேன் முதல் பிரசங்கம் இந்த பெந்தேகோஸ்து சபைகளுக்கானாலும் சரி, கிறிஸ்தவ சபைகளுக்கானாலும் சரி, ஸ்தாபனங்களுக்கானாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, அதான் இந்த கிறிஸ்தவத்தின் முதல் பிரசங்கம். அந்த பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேசின அந்த வார்த்தைகளை முதல் பிரசங்கம். இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை மாற்ற முடியும். இந்த சத்தியத்துல அந்த பிரசங்கத்துல சில காரியங்களை அவன் சொன்னான். இந்த முதல் பிரசங்கத்தில் இருந்துதான் 2ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அவனுடைய பிரசங்கம் ஆரம்பிக்கிறது. அந்த பிரசங்கத்தில் இருந்தால் எந்த ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் அந்த ஸ்தாபனங்கள் அதிலிருந்தான் 7 அல்லது 8 முக்கியமான உபதேசங்களாக தங்களுக்கு வடித்துக் கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள் என்று இன்றைக்கு அவருடைய சரித்திரங்களை வாசிக்கும் போது தெரியும். வேதத்திலும் அவர்களை சொல்லப்படுகிறது. இதுல நான் ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா என்பதை உங்களுக்குள்ளே சிந்தித்து அதை அடையாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காக பிரயாசப்படும்படி உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இது கடைசி காலம், இது கடைசி நிமிடங்கள். எந்த நிமிடத்தில் எது நடக்கிறது என்று தெரியாத ஒரு அவலமான ஒரு நாட்கள். அவை நம் உயிரோடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அவை இந்த உபதேசத்தில் இருந்தால் நாம் நித்தியத்துக்கு போவோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நித்தியம் கிடையாது. ஏனோ தானே என்பது இருப்பதும், ஏதோ ஒரு உபதேசத்தை கேட்பதும் என்பதும் தேவனுக்கு பிரியம் இல்லை. அது மனுஷனால் வந்தது. தேவனுக்கு வந்த வாக்குகளை கவனிக்க வேண்டும். ஒன்று, இதுல நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது சில ஆழமான சத்தியங்களை அவன் பரிசுத்தாவின் மூலமாகவும் ஆழமான சத்தியங்களை அந்த மக்களுக்கு, கூடியிருந்த மக்களுக்கு பேசினான். அதுல முதலாக அவன் பிரசங்கம் பண்ணும்போது இந்த சபைகளுக்கு, இன்றைக்கு எல்லா சபைகளுக்கும் அதுதான் முதல் ரோட், அதுதான் முதலுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தில் அவன் பேசும்போது அவன் சொன்ன முதல் காரியம் மனம் திரும்புங்கள் என்று சொன்ன வசனம் 38ஆம் வசனம் 38 41 வசனத்தை வாசிக்கும் போது இவளை நீங்கள் அறியலாம். அவன் என்ன சொன்னாருங்க, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத ஒரு கிறிஸ்தவ ஜீவன் இல்லை. குறிப்பாக நான் சொல்றேன், பெந்தேகோஸ்துக்குள்ள இருக்கிறவன் மனம் திரும்பாவிட்டார், மனம் திரும்பின அனுபவம் இல்லாவிட்டால் அவன் பெந்தேகோஸ்துல வருவதை விட வராமல் இருப்பது நல்லது. மனம் திரும்புவதனுடைய கூட்டம் தான் பெந்தேகோஸ்து கூட்டம். மனம் திரும்பாத அயோக்கியங்களை செய்கிற, அக்கிரமங்களை செய்கிற அந்த கூட்டம் அல்ல பெந்தேகோஸ்து கூட்டம். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களைத்தான் அந்த சபையில சேர்த்தார் என்று மிக தெளிவாக 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? மனம் திரும்பினவர்கள் தான், மனம் மாறினவர்கள் தான், பழையவைகளை ஒழித்தவர்கள் தான், தேவனுடைய சமூகத்திலே உத்தமமாக நிற்க வேண்டும் என்று பிடிவாதமாக தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள் தான் மனம் திரும்பினவர்கள்.
இந்த மனம் திரும்புவதை பற்றி வரலாற்றில் நான் பேசுவேன். எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், எப்படியெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கலாம். அந்த மனம் திரும்புவதை பற்றி வசனத்தின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கர்த்தரை ஆசீர்வதித்தார். இரண்டாவது அவன் சொன்னது என்ன தெரியுமா? ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று அவன் தெளிவாக பேசினான். வசனம் 38-41 வாசித்து பார்த்தால் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதில் முதல் பிரசங்கத்திலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு ஞான ஸ்நானங்கள் பல்வேறு விதங்களில் கொடுக்கப்படுகிறது. நான் சுருக்கமாக சொல்றேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே முழுகி எடுக்கிற ஞான ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். முழுகுதல் என்று சொல்லப்படும் போது அநேகர் பல்வேறு விதங்களில் என் சபையில கூட சிலர் இடறி போனார். சிலரை ஏற்றி பிரசங்கத்தை விட்ட போது அவள் பல்வேறு தேவையில்லாத பேச்சுகளை பேசுவார். அதனால்தான் சில ஆழமான சபைகள் யாரையும் உள்ளே ஏற்றுவதில்லை, யாருக்கும் பிரசங்கம் கொடுப்பதில்லை. அந்த ஆடுகளை செம்மையாக அறிந்திருக்கிறீனாலே, செம்மையான உபதேசம் கொடுக்கிறபடினாலே அந்த ஆடுகளுக்கு ஏற்ற பிரசங்களை கொடுப்பவர்களுக்கு மாத்திரம்தான் சில பேர்கள் கொடுப்பார்கள், மேக்சிமம் கொடுக்க மாட்டார்கள். அவே அவ்வாறு செய்வது காரணம் தான். ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது ஒருவர் சொன்னார், இப்படி நேரடியாக நின்று நேரடியாக முந்தினதெல்லாம் ஞானஸ்நானம் அல்ல, அவர்களை மலர்த்தி அவ்வாறு கொடுப்பதுதான் அல்லது கமர்த்தி கொடுப்பதுதான் ஞானஸ்நானம் சொன்ன போது அநேகர் இடறிப்பதாக. ஏன் சொல்றேன்? 30-40 வருஷங்கள் இருந்த விசுவாசிகளை இடறி போனார். பாருங்க, நான் சொல்றேன், இம்மர்ஷன் அதாவது மூழ்குதல் என்று சொல்லப்படுவது தண்ணீருக்குள்ளே முழுக்கி எடுக்கப்படுகிற ஒரு காரியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் நேரடியாக முழுக்க வேண்டும், முழுமையாக சரீரம் தண்ணீருக்குள்ளே அமுங்கப்பட வேண்டும். அவ்வாறு அமைக்கி எடுக்கும் போது அது ஞானஸ்நானமாக மாறுகிறது. அதுக்கு வரமுறைகள் இல்லை, இப்படிதான் அப்படிதான் என்பதல்ல, முழுக வேண்டும், அவ்வளவுதான். இந்த முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் புதிய பாட்டிலே கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஞானஸ்நானத்துக்கு உட்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்படி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதும் இல்லை, அவளுக்கு ராஜ்யம் கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. அது எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அவை மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே. வேறொரு நாமத்தை இயேசுநாதர் சொல்லவில்லை, இன்னொரு நாமத்தை குறுக்கி சொல்லவும் இல்லை. அவே பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொன்னார். கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக மக்களிலே 3000 பேர் மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதற்கு பைபிள் இருக்கிறதா இல்லையா என்று கேட்பீர்கள். அதை இப்போது எனக்கு பேசப்படுவது நேரம் இல்லை. அது மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் அதிகமாக ஆயிரக்கணக்கான மக்களை அந்த மூலிகை ஞானஸ்நானம் எடுப்பதற்காக பல நாடுகளிலே, பல இடங்களிலே, பல கடல்களிலே அவ்வாறு செய்து கொண்டிருப்பதை வீடியோக்கள் மூலமாக நாம் பார்த்து கொள்கிறோம். அதை நிறைவேற்ற வேண்டும். நீங்களும் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் ஞானஸ்நானமே நீங்கள் எடுத்ததில்லை. ஆகவே மூலிகை ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, அது உங்கள் மரணம் சமீபத்திருக்கிறது, ரெண்டில் வந்து இருக்கும். ஆகவே நான் எடுத்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 40-41 நீங்கள் வாசம் பாத்தீங்கன்னா அங்கே மாறுபாடான சந்ததியாரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார், மனம் திரும்புகிறவர்களுக்கு சொன்னார், ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு சொன்னார். நீங்கள் மாறுபாடான மக்களிலிருந்து நீங்கள் அவளை விட்டு விலகி, அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மாறுபாடோடு சேர்ந்துதான் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். யார் அந்த வேறுபாட்டை காத்துகிறார்கள்? யார் இதை பின்பற்றுகிறார்கள்? மாறுபாடான சந்ததியோடு சேர்ந்து இவர்களும் மாறுபாடான செய்திகளை தான் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் மகிமையை காண வருகிறார்கள். ஆலயத்திலே பக்தியின் வேஷத்தை தரித்து பக்தியோடு அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு சரியல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதியும் அல்ல. அவை மாறுபாடான பல்வேறு உபதேச காற்றுகளினால் அடிப்படுகிற மக்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. முதல் பிரசங்கத்திலே முதல் விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு முதல் பிரசங்க அடிப்படை சத்தியத்தை அவ்வாறு பேசினார் பேதுரு. அதைத்தான் இன்றைக்கு செய்ய வேண்டும். இதை செய்து திரும்பவும் பேசி சபைகளுக்கு உறுதிப்படுத்தும் போதுதான் எழுப்புதல் உண்டாகும். முதல் வார்த்தை ஜனங்களான இந்த ஜபங்களினாலே எந்த எழுப்புதலும் உருவாக போவதில்லை. அநேகர் ஜெபித்துதான் பார்க்கிறார்கள், எவ்வளவோ ஜெபிக்கிறார்கள், எத்தனை நாட்கள் ஜெபிக்கிறார்கள், ஒன்று அசைந்தபாடு இல்லை. சத்தியம் என்றைக்கு உறுதிப்படுத்தப்படுகிறதோ அன்றைக்கு சபையிலே எழுப்புதல் உண்டாகும், கண்ணீர் உண்டாகும், எல்லாருக்குள்ளே இதயங்களிலே மாற்றம் உண்டாகும்.
தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பார், நம்முடைய பின்மாரியை ஊற்ற ஆரம்பிப்பார். இதுதான் சத்தியம். கர்த்தர் அதை செய்வார், நம் காலத்தில் அதை செய்வார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு தங்களை வேறுபடுத்திக் கொண்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 42வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே. அது இந்த அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிறதா என்று கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட போதனைகள் அத்தனை, அதில் குறிப்பாக சொல்லுகிறேன், புதிய பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை போதனைகளும் நிருபங்களில் சொல்லப்பட்ட போதனைகள் தான் அப்போஸ்தலருடைய போதனைகள். இந்த போதனைகளை கை கொள்ளும் போது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நாம் நிற்கிறோம். அதில் வேறுபாடு மிக அவசியம். கட்டாயம் வேறுபாடு இல்லாத விட்டால் எவ்விதமான பெந்தேகோஸ்தே முன்னேற முடியாது. நிச்சயமா நான் சொல்றேன், தாலியர்தான் வேதம் என்றுதான் பெந்தேகோஸ்தே சொன்னார். திரும்பவும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிற மக்கள் மற்றவர்களை நான் பேச விரும்பவில்லை, அவரிடத்தில் டச் பண்ண விரும்பவில்லை. அவளை கர்த்தர் என்றைக்கு அழைக்கிறாரோ அன்றைக்கு வரட்டும், அன்றைக்கு இந்த சத்தியத்தை அவள் கேட்கட்டும், அந்த சத்தியத்துக்காக தங்களை கீழ்ப்படி பண்ணட்டும். பெந்தேகோஸ்தே அடிப்படையான சத்தியத்தில் வருகிறவர்கள் வேறுபாட்டின் ஜீவியத்திலே மன வேறுபாடு வேண்டும், உள்ளான வேறுபாடு வேண்டும், கனிகள் நான் நிறைந்த வேறுபாடு வேண்டும், எல்லா அன்பு தாழ்வு எல்லாம் வேண்டும். வெளியிறக்கமான வேறுபாடும் பெந்தேகோஸ்தே மக்களுக்கு தேவை. அந்த தேவை, அந்த காரியத்தை செய்தால்தான் சத்தியத்தின் ஆழத்திலே அவள் நிற்க முடியும். நிலைவரமான ஆவியோடு தங்க முடியும். அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு தன்மைக்குள்ளாக வர முடியும். ஆகவே அவள் ஆபரணங்களை கலத்திதான் ஆக வேண்டும். ஆபரணங்களை போட்டுக்கொண்டு பெந்தேகோஸ்தேக்குள்ளே இருக்கக்கூடாது. பெந்தேகோஸ்தே ஜீவன் செய்வேன் என்று அவள் சொல்லக்கூடாது. சொல்வதற்கு எவ்விதமான தகுதியும் இல்லை. ஆகவே அற்பமான இந்த ஆபரணத்தையே அவள் கலற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் அவளுக்கு விருப்பம் இல்லை என்றால், அடிப்படையான சத்தியத்தை, சத்தியமாகிய சிலுவையை எப்படி சுமத்துவார்கள்? சிலுவையை சுமக்காதது அல்ல கிறிஸ்தவ ஜீவி. அடிப்படையான ஒரு சின்ன அற்பமான காரியம் இது. இதை மாற்ற வேண்டும். இந்த உபதேசத்தை என்றைக்கு திரும்ப சபைகள் அவைகளிலே போதிக்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு எழுப்புதல் உண்டா. அன்றைக்குதான் நீயும் நான் விரும்புகிற, அநேக ஸ்தாபனங்கள் விரும்புகிற, அநேக சபைகள் விரும்புகிற எழுப்புவதை தாரும் என்று மன்றாடி கொண்டிருக்கிற, வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிற, ஜெபத்தின் மூலமாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிற அநேகருக்குள்ளே இந்த சத்தியம் வந்தால்தான் நீங்கள் விரும்புகிற எழுப்புதல் உண்டாகும். இல்லாவிட்டால் வாய்ஜாலங்களும் இரவு முழுவதும் முடித்து கிடப்பதுதான் மிச்சமாக இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். வேறுபாடு அவசியம் உண்டு. பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள வேறுபாடு அவசியம். அந்த வேறுபாடை என்றைக்கு காட்ட ஆரம்பிக்கிறார்களோ கர்த்தர் அந்த நாளிலே எழுப்புதலை உண்டாக்குவார். அன்றைக்கு எழுப்புதல் உண்டான நாளிலே வேறுபாட்டின் ஜீவியத்தை மிக தெளிவாக திட்டமாக அந்த பேதுரு பேசினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வசனம் 42 திரும்ப நாம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலையும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். சிலர் வீண் கண்ட ஒரு விதமான பேச்சு பேசக்கூடாது. எப்படி எப்படி விசுவாசி, அவ்வளவுதான், விசுவாசித்தால் எழுப்புவதை காண்பார். இப்படியா அப்படியா இதெல்லாம் கிரேக்க மொழி எப்படி சொல்லுகிறது, ஹீப்ரு மொழி சொல்லுகிறது. எனக்கு கிரேக்கு தெரியும், ஹீப்ரு தெரியும், நானும் படித்தவன், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வீண் கண்ட ஒரு விதமான பேச்சுகள் பேசுகிறவர்கள் எல்லாம் கடைசியிலே இந்த ஜீவியத்தை கெடுத்தார்கள், சபைகளை கெடுத்தார்கள், நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். வேதனை சொல்லுகிறேன், வேதத்தில் சொல்லப்படுவதை செய்வோம், அவ்வளவுதான். இந்த அப்பம் விற்குதலை பற்றி மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இந்த சபைகளில் அப்பம் விற்குதல் என்று சொல்லப்படுவதை ஒரு சடங்காச்சடமாக, சாதாரணமான ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடி யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்ற நியமத்திற்காக போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியரிலே பவுல் அழகா சொல்லுகிறார், இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவன் தன்னைத்தான் நிதானித்து அறிய வேண்டும். இந்த தன்னைத்தான் நிதானித்து அறியாவிட்டால் உங்களின் அநேகர் மரித்து போனார்கள், அதாவது நித்திரை அடைந்தார்கள் இருக்கிறது, அநேகர் வியாதி கொண்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியரிலே நீங்கள் வாசிக்கலாம். வசனங்களை இப்போது எடுத்து வாசிப்பதற்கு சமயம் இல்லை, வாசிங்கள். நான் கேட்டால் சொல்லி தருவேன், கேட்டால் ப்ரூவ் பண்ணுவேன். அவை அது முக்கியத்துவமானது. இதை இன்றைக்கு விதவிதமாக எடுக்கிறார்கள். வேறுபாடின் அனுபவம் இல்லாதவர்கள் எல்லாம் அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் கூட வேண்டும்,
அங்கே ஜனங்களுடைய ஆரவாரம் கேட்க வேண்டும், ஆலயம் நிரம்பி இருக்க வேண்டும், மக்களால் நிரப்பப்பட்டவர்கள் அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி வேதம் சொல்லவில்லை. பரிசுத்த ஜனத்துக்கு தான் திருவிருந்து கொடுக்க வேண்டும், பரிசுத்தவான்களுக்கு தான் திருவிருந்து அளிக்கப்பட வேண்டும். பாதம் கழுவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு குற்ற உணர்வு இல்லாத மனசாட்சியோடு அதை எடுத்தால் தான் சபைகளில் எழுப்புதல் உண்டா, திரும்பவும் அது உண்டாக வேண்டும். நீங்கள் பெந்தேகோஸ்து சரித்திரத்தை வாசியுங்கள். பெந்தேகோஸ்தை ஸ்தாபித்த தலைவர்களுடைய அந்த ஆரம்ப நாட்களை யோசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், சரித்திரத்தை கூர்ந்து கவனியுங்கள். அவள் செய்ததெல்லாம் அவள் வேதத்திலே உட்பட்டு அவள் பாதம் கழுவி வெண்வஸ்திரம் தரித்து மாறதான் செய்தார்கள். இன்றைக்கு இந்த சில காரியங்கள் நான் சொல்ல விரும்பவில்லை, பிராக்டிகல் இஷ்யூ பயங்கரமாக வரும். அடிப்படையாக பாதம் கழுவுவேன். இயேசு கிறிஸ்து பாதத்தை கழுவினார். அதை யோவானிலே மாத்திரம் சொல்லப்படுகிறது, மற்றதிலே சொல்லப்படவில்லை. அவை நாம் எடுக்க வேண்டாம் என்பது அல்ல. யோவானிலேயும் மத்தியிலே மாத்திரை சொல்லப்படாத அநேக காரியங்கள் யோவானிலே சொல்லப்படுகிறது. மத்தியிலே சொல்லப்பட்டவர்கள் யோவானிலே சொல்லப்படவில்லை. பல காரியங்கள் இருக்கிறது. இதை ஒரு தக்கமாக எடுத்து நிராகரிக்க கூடாது. அதை பரிசுத்தமாக எண்ணி பரிசுத்த அனுபவத்தோடு செய்யும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அனுகிரகிக்கப்படுவீர்கள். ஆவிக்குரிய வறட்சி நீங்கும், எழுப்புதல் உண்டாகும். அவை விதமான அடிப்படை உபதேசத்தையும் ஆரம்ப உபதேசத்தையும் திரும்ப என்றைக்கு சபையை கொண்டு வருகிறதோ அன்றைக்கு சபைகள் மீட்படையும், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படும், எழுப்புதல் உண்டாகும். மக்கள் சத்தியத்தின் மேல் ஆவலாக மாறுவார்கள். அந்த அலட்சியங்கள் மாறும், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். இதுதான் உண்மை. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அந்யோன்யத்திலே உழைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 42 வருஷத்துல அந்யோன்யம் ஒரு ஐக்கியத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐக்கியங்கள் மாறிக்கொண்டிருந்தது, ஐக்கியத்திலே நிற்பதில்லை. ஒரு நாள் ஒரு சபையும், இன்னொரு நாள் இன்னொரு சபையும், ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரும், இன்னொரு நாள் இன்னொரு ஊழியக்காரரும், பல்வேறு விதங்களிலே அதை சும்மா சொல்றேன். அவ்விதமான ஒரு குரங்கு தாவுகிற வண்ணமாக ஒரு விதமான மனநிலையிலே இந்த சபைகள் நிற்பது காரணம் என்ன தெரியுமா? உபதேசத்தின் நிறை இல்லாம என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உபதேசத்தை ஆழமாக பேசாததான் காரணம். மக்கள் கேட்பார்கள், ஊழியர்கள் பயப்படுகிறார்கள், மக்கள் அதை விரும்புகிறார்கள், திரும்ப அதை சொல்ல மாட்டார்கள் என்று ஆசையோடு இருக்கிறார்கள். அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஐக்கியம் நிலைவரப்படும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்லப்படுகிறது. ஜெபத்திலே உறுதியாய் இன்றைக்கு ஒரு பேரளவு ஜெபங்கள் உண்டாகுது. ஆரம்ப காலத்திலே பல மணி நேரம் அவள் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சி ஆண்டவரே என்று அவள் சத்தமிட்டு தேவனை துதித்தார். இன்றைய ஜெனரேஷன் வாய்களை திறப்பதற்கே பயப்படுகிறது. இன்றைய காலகட்டம் அவ்வாறு மாறி இருக்கிறது. காரணம் அறிவு, இந்த செல்போன், விதமான பல காரியங்கள் அவருடைய மனதை புல்லாக்கி வைத்திருக்கிறது. தேவனிடத்திலே ஆரம்ப கால விசுவாசிகளும் அப்போஸ்தல கால விசுவாசிகளும் தேவனுடைய தாசர்களும் அதிகமாக ஜெபத்தில் இருந்தார். இன்றைக்கு தனி ஜெபம் மிக அவசியம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் அந்த ஜெபத்திலே உருவாக வேண்டும், ஒன்னஸ் உருவாக வேண்டும், அழுகை வர வேண்டும், தாழ்மை வர வேண்டும், கீழ்ப்படிதல் வர வேண்டும். தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி பரிசுத்தத்துக்காக நாடி, அவருடைய சத்தியத்துக்காக நாடி ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு ஜெபிக்கும் போது ஆண்டவர் மீண்டும் எழுப்புதலை உண்டாக்குவார். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலேயும் எரேமியா சொன்னா, நீங்கள் தேவ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். தேவாலயத்தின் வாழ்வை, சபைக்குள்ளே அந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் செய்கின்ற அந்த வாழ்வை உங்கள் புறத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறையில கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், திரும்பவும் இறங்குவார், திரும்பவும் உங்களை சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். இந்த புதிய ஏற்பாட்டிலே 7 உபதேசங்கள் மேல், 7 தூண்களின் மேல், 7 குத்துளத்தின் மேல் அது அழகாக நின்று கொண்டிருக்கிறது. அதை செய்ய வேண்டிய பிரகாரமாக செய்யும் போது சபைகள் திரும்ப முயற்சி அடையும், சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சந்ததி சந்ததியாக தேவ பிரசன்னம் நிற்கும், மேன்மையும் மகிமை அடைவார்கள். கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.